வந்து மிதுன ராசிக்காரங்க ஒரு 40 வயசு, ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா, உங்க குழந்தை உங்க பேச்சே கேட்கலன்னு சொல்லி இருந்தீங்கன்னா, இப்போ உங்க குழந்தைகள் சம்பாரிச்சு உங்களை நான் இருக்கேன் அம்மா, நான் இருக்கேன் அப்பான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களை ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. அதே இது உங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் உங்களுடைய வேலை மூலமாக, உங்களுடைய தொழிலின் மூலமாக, உங்களுடைய அந்தஸ்தின் மூலமாக, உங்களுடைய அரசாங்க வேலையின் மூலமாக, இதன் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருமானம் கிடைக்கும். அல்லது எப்பயோ நீங்க செஞ்சு வச்ச உதவிகள் சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல இருந்து டிக் பண்ணி என்ன பண்ணுவாரு கடவுள், ஏய் அன்னைக்கு நீ உதவி செஞ்சலப்பா, இந்தாப்பா நீ போய் உனக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க வைப்பார். அப்படிங்கிற நல்ல உதவிகள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த மாதத்தில் அதிகமான பொருளாதார ஈர்ப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கு. சரி, இவ்வளவு நன்மையை சொல்லிட்டோம், கவனம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்கள் தன் கடமை செய்யும் அப்படிங்கிறது உண்மை. சோ அப்ப கவனமான விஷயம் அப்படின்னா வீண் விவாதங்களை குறைக்க வேண்டும். நான் யார் தெரியுமா, என்னோட அப்பா யார் தெரியுமா, என்னோட ஃபேமிலி யார் தெரியுமா, தயவு செய்து எதுவும் சொல்லாதீங்க. நான் நானா இருக்கேன், நீங்க நீங்களா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருங்க. யாரையும் புரிய வைக்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான ஒரு சரியான நபர்களே அல்ல. ஏன்னா நீங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு தியாகம் செய்யும் வள்ளலாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களையே புரிந்து கொள்ளாம ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா அவங்க புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். அவங்களுக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதை என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க, நிறுத்திக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி இந்த ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் இருக்கு, நீங்க அங்க வந்தா பணம் கிடைச்சிரும், இங்க வந்தா பணம் கிடைச்சிரும், இவ்வளவு சின்ன ஒரு அமௌண்ட் கட்டினா பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி உங்க மனசை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயும் தயவு செய்து மாட்டிக்கிறாதீங்க. நீங்களா இருங்க. வெற்றி என்பது உங்களுடைய பக்கத்துல வந்துருச்சு. கதவை கரெக்டா துறங்க. உங்களுக்கு வழிபாடு மூலமாக இறைவன் கையில கொடுப்பான். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு படித்தளமாக முதல் தளமாக இருக்க போகுது என்பது உண்மை.